மீடியா சர்க்கிள் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். நடிகர் அஜித்குமார் அவர்கள் நடித்து கடந்த ஆண்டு 2 படம் வெளியானது. ஆனால் அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தொடங்கவே இல்லை. இந்த வருடம் தொடங்கினாலுமே வந்து அடுத்த வருடம் தான் படம் வெளியாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வருடமா தொடங்குவாங்களா? AK-64 அந்த படத்தை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது. படத்துக்கு தயாரிப்பாளர் கிடைக்கல, தயாரிப்பாளர் கிடைச்சிட்டாங்க, ஆனால் இயக்குனர் வந்து மாற்ற போகிறாங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் சுற்றிட்டு இருக்கு. என்ன சார் நடக்குது? எப்போதான் படம் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அஜித் வந்து 175 கோடி ரூபா சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதில் வந்து அவர் வந்து ரொம்ப கராராக இருக்கார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த படம் அஜித்தோட படம் தொடங்காமல் இருக்கிறதுக்கு காரணம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா 175 கோடி ரூபா இருந்தால் மட்டும்தான் நடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் வந்து அஜித் வைக்கிறாரு. அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு காம்படிட்டர்ஸ் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினி கமல் ஒரு காம்படிட்டர்ஸ், அதுக்கப்புறம் அஜித் விஜய் ஒரு காம்படிட்டர்ஸ், அப்புறம் சிம்பு தனுஷ் ஒரு காம்படிட்டர்ஸ். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ரஜினி கமல் பீரியடில் அவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு காம்படிட்டர்ஸாக இருந்தாங்க. 2 பேரும் தான் ரஜினி படமா கமல் படமா அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டி வந்து அந்த காலத்தில் நிலவுச்சு. இன்றைக்கி அது இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்த ஜென்ரேஷனில் வந்து விஜய் அஜித் வந்து ஒரே சமகாலத்தில் உள்ள வந்தாங்க, சமகாலத்தில் வளர்ந்து வந்தாங்க. 2 பேருமே பார்த்திங்கன்னா காம்படிட்டர்ஸாக பார்க்கப்பட்டாங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர்களாக வந்து தமிழ் சினிமாவில் இருந்தாங்கங்கிறது உண்மைதான். ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேருக்குள்ள யார் பெரியவங்கிற போட்டி அது யதார்த்தமாக வரும், சினிமாவில் தான். அந்த மாதிரி ஒரு போட்டியில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு கடைசியாக வந்து 225 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்கார் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லியில் வந்து 150 கோடி ரூபா அவர் நடித்த கடைசி படம் 150 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாலேருந்தே டோட்டலாக விலகி போயிட்டார், அரசியலுக்கு போயிட்டார். இனிமேல் ஒரு சினிமாவுக்கு வருவாரா அப்படின்னா வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து போன படத்துக்கு 150 கோடி ரூபா கேட்டார், குட் பேட் அக்லி படத்துக்கு. அதை தயாரித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் தயாரித்தாங்க. அந்த படம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணார். அந்த படம் அஜித்துக்கு 150 ரூபா சம்பளம் கொடுத்து அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே போட்டு 250 கோடி ரூபாய்க்கு தயாரிக்கப்பட்டது குட் பேட் அக்லி. 250 கோடி ரூபாயை வந்து அது கலெக்ட் பண்ணி கொடுத்துச்சா ஒரு தயாரிப்பாளருக்கு? அது வந்து லாபமான ப்ராஜெக்டா அப்படின்னா அது லாபமான ப்ராஜெக்ட் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபா அந்த தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த படம் குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது தியேட்டரில் நல்லா தான் போச்சு, பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, கலெக்ஷனும் நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்கள்ல, செலவுக்கும் அது வரவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 கோடி ரூபா வந்து நஷ்டத்தில் கொண்டு போய் அந்த தயாரிப்பாளர் நிறுத்திச்சு. அதுக்கு அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து கொஞ்சம் செலவை வந்து இழுத்து விட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அது வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் மேலே வச்சாங்க. ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு மேலே மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லை அந்த படம் பண்ண வகையில். ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அவர் பண்ண வேண்டிய படம் அது ஆதிக் ரவிச்சந்திரனோட தான் பண்ணுறேங்கிறத அவர் ஆல்ரெடி கமிட் பண்ணிட்டார். ஒரு விஷயத்த அஜித் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா மாற்ற மாட்டார். ஆசிலேஷன் சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து சம்பளம் கிடைச்சா பரவாயில்ல, இயக்குனரை மாற்றிடுவோம் அப்படிலாம் அவர் யோசிக்க மாட்டார். அவர் வந்து ஆதிக் தான் பண்ணுறாருங்கிறதுல இன்னைக்கு வரைக்கும் உறுதியாக இருக்காரு. ஆதிக் வந்து கமிட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஆனால் இப்படி இருக்கிற சூழலில் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து இம்மீடியட்டாக அஜித் வச்சு படம் பண்ணுறதுக்கு ரெடின்ட்டாங்க. அது காரணம் என்னென்னா அவங்க அஜித்துடைய அப்ரோச்சு அதெல்லாமே பிடிச்சிருக்கு. அஜித் 175 கோடி ரூபா சம்பளம் கேட்டார். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போன படத்துக்கு கொடுத்த மாதிரி 150 கோடி ரூபா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல வந்து கொஞ்சம் மறுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டார். ஏன்னா வந்து ஆல்ரெடி படம் பண்ண தயாரிப்பு நிறுவனம் தெலுங்குல ஒரு பெரிய பேனர், அவங்க புஷ்பா 1, 2லாம் அவங்க தான் பண்ணாங்க, இன்னும் நிறைய பெரிய படங்களை பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது ஓகேன்னு சொல்லிட்டாரு, எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு. ஆனால் அவங்க ஒரு கண்டிஷன் ஒன்று வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு 150 கோடி ரூபா நீங்கள் கேட்குற சம்பளத்தை நாங்கள் கொடுத்துட்றோம். ஆனால் ஆதிக் டைரக்டர் கிடையாது, நாங்கள் ஒரு தெலுங்கு டைரக்டர் சொல்லுவோம், அவர் சொல்கிற கதையை கேட்டு அந்த படத்தில் நீங்கள் நடிச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அஜித் என்ன சொல்கிறாரு, இல்லை ஆதிக் தான் டைரக்டர், ஏன்னா நான் வார்த்தை கொடுத்துட்டேன். அஜித்தை பொறுத்தவரை எப்படின்னா வார்த்தை ரொம்ப முக்கியம்னு நினைப்பார். ஒருத்தர் கமிட் பண்ணிட்டாருன்னா அவரை வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியேற்ற மாட்டார். ஸோ அப்படி ஒரு வார்த்தை கொடுத்ததுனால அவர் அந்த சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னப்போ கூட மைத்ரி மூவி மேக்கர்ஸை வேணான்னு சொன்னார்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அஜித்துடைய படம் ஆதிக் பண்ண போறாரு, ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரெடி ஆயிருச்சு, ஷூட்டிங் போக போறாங்க. ஆதிக்கே சொன்னாரு விரைவில் ஷூட்டிங் அதான் இப்போ போக போறாங்க அப்படின்னு ஆதிக் பக்கமும் அப்டேட்ஸ் வந்துச்சு. அஜித் சைட்ல இருந்து அவர் மேனேஜ் சுரேஷ் சந்திரா பக்கமும் அப்டேட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் சத்யஜோதியை தொடர்பு கொண்டாங்க, அதுக்கப்புறம் ஏஜிஎஸ் தொடர்பு கொண்டாங்க. முக்கியமான பல தயாரிப்பு நிறுவனங்களை வந்து பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் நம்ம மாநிலத்தில் வெளி மாநிலத்தில் இருக்கிற தயாரிப்பாளர்களை எல்லாம் தொடர்பு கொண்டு அஜித்தினுடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா பேசுறாரு. அப்போ அஜித் வந்து எப்படின்னா முதல்ல 175 கோடி கேட்டதுலேருந்து இப்போ 150 கோடிக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அந்த 150 கோடியிலேருந்து அஜித் குறையிறதுக்கு விரும்பலை, அதான் உண்மை. ஆனால் தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து ஒரு கணக்கு பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 90 கோடி ரூபா இல்லைன்னா அதிகபட்சம் 100 கோடி ரூபா, அதுவே வந்து ஜாஸ்தி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு 100 கோடி ரூபா, 200 கோடி ரூபாய்க்குள்ள முடிச்சாதான் இந்த படம் வந்து பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா 230 கோடி 220 கோடி தான் இருக்குது. அதனால் அதுக்கு ஓகேவான்னு கேட்குறாங்க. பல நிறுவனங்கள்கிட்ட வந்து சுரேஷ் சந்திரா வந்து அப்ரோச் பண்ணிட்டாரு. ஆனால் வந்து அதுக்கு வந்து அஜித் வந்து தலை சாய்க்கலை. தான் நினைக்கிற சம்பளம் வந்தால் மட்டும்தான் நடிப்புங்கிறதுல பிடிவாதமாக இருக்காரு. அதை நம்ம தப்பாகவே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் இன்னைக்கு வந்து ஒரு பிரபல நடிகர் விஜய் 25 கோடி ரூபா 225 கோடி ரூபா வாங்கினார் ஜனநாயகன் படத்துக்கு. அவர் அரசியல் போயிட்டார். இன்னைக்கு அஜித் வந்து போன படத்துக்கு 150 கோடி வாங்கிட்டு அடுத்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90-100 கோடி வாங்கினார் அப்படின்னா அது ரொம்ப தவறாக இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் இல்லைங்கிற சூழலோ இல்லை வேற சில வதந்திகளோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு இருக்கிற சூழலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு சின்ன நடிகன், ஒரு பேர் சொல்ல வேண்டாம், பெருசாக மார்க்கெட் இல்லாத நடிகர்கள், அதாவது 1 கோடி 2 கோடி ரூபா சம்பளம் வாங்குற நடிகர்கள் கூட சம்பளத்தை யாருமே வந்து குறைச்சிக்கிறதுக்கு ரெடியா இல்லை, கூட தான் கேட்குறாங்களே தவிர குறைச்சி கேட்கல. அப்படி இருக்கும்போது ரஜினி, கமல், விஜய், அஜித், சிம்பு, தனுஷ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு நடிகர்களாக இருக்கும்போது சம்பளத்தை குறைப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. அது நடக்கவும் நடக்காதுங்கிறதுனால தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழல். அடுத்து படத்தை யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறார் அப்படிங்கிறது கேள்வியாகவே வந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த சர்ச்சைகள்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வெளியில் பேனரில் போனோன்னா சம்பளத்தை குறைச்சி வாங்கணும், அது அவருக்கு வந்து ஒரு இதாக தான் இருக்கும், ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக இருக்கும். இல்லை அவரே சொந்த படமாக எடுத்துட்டாருன்னா இந்த பிரச்சனைலாம் வராது. இல்லை இந்த அஜித்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சார், அவர் ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் சார். அவர் வந்து எப்படின்னா ஒரு தயாரிப்பாளர் தேதி கொடுத்தாருன்னா சொன்னபடி சொன்ன நேரத்தில் படத்துக்கு அவருடைய வேலையை வந்து முழுசாக கொடுத்துட்டு நடித்து கொடுத்துட்டு டப்பிங் பேசி கொடுத்துட்டு பிரின்சிபல்ஸ் எல்லாமே மேன் ஆஃப் பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லலாம். அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்பளம் கூட வந்து கமிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் ஒன்று அஜித்துக்கு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த படம் முடியுது, ஒரு வருஷம் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஒரு வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா மாதம் 5 கோடி ரூபா அஜித்தோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ள கிரெடிட் பண்ணிடணும். இப்படி ஒரு கண்டிஷன் அஜித் வந்து போடுவார். அதை வந்து யாரா இருந்தாலும் ஃபாலோ பண்ணும். ஒரு வருஷம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 150 கோடி ரூபா சம்பளம், ஒரு 30 கோடியோ 40 கோடியோ அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னா வாங்கிப்பாரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5 கோடி ரூபா மாசம் போட்டா போதும், வேற எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாரு. படத்தை முடிச்சு கொடுத்து டப்பிங் பேசுறதுக்கு முன்னாடி பேலன்ஸ் அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரோட பேர்டன் வந்து குறையும். உண்மைதான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பாதி சம்பளத்தை அட்வான்ஸ் கொடுங்க, அப்புறம் மீதி சம்பளத்தை பிரித்து 25 ஒவ்வொரு ஷெடியூல் கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 கோடியும் வந்து படம் முடியறதுக்குள்ள கொடுத்துருங்க அப்படின்னா அது ப்ரொடியூசர் வட்டிக்கு தான் வாங்கி கொடுக்கணும். அதெல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்றாரு. ஆனால் அவர் சொன்னபடி நடக்கணும். அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். கரெக்டாக அந்த பணம் வரல அப்படின்னா அதில் ரொம்ப கராராக இருப்பார். அது தப்பாகவே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அது தொழில், அந்த தொழிலில் அது சரி, அது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் நம்ம ரஜினிகாந்தே எடுத்துங்களேன், சம்பளம் அப்படின்ற விஷயம் பேசும்போது அவர் என்ன சம்பளம் முடிவு பண்றாரோ அந்த சம்பளத்தை அவர் கரெக்டாக கொடுத்துடணும். அப்படி எல்லாருமே ரஜினி, கமல் யாரா இருந்தாலும் கராரா இருப்பாங்க. அந்த வகையில் அஜித் தான் கராரா இருக்காரா அப்படின்னா அஜித்லாம் கராரா இருக்கல. ஆனால் வந்து இப்போ நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இல்லை. இன்னைக்கு வந்து பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்கக்கூடிய படங்களுக்கு வியாபாரம் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. யார் படமாக இருந்தாலும் சரி சார், ரஜினி, கமல், அஜித், விஜய் வந்து சினிமாவில் விட்டு போயிட்டாரு. அஜித், சிம்பு, தனுஷ் யாராக இருந்தாலும் சரி, படம் நல்லா வந்தாதான். படம் நல்லா வரல அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி படம் நல்லா வந்தா பெரிய அளவுல ஹிட் ஆகும். கருப்பு படம் கூட பாத்தீங்கன்னா அது 100 கோடி ரூபா பட்ஜெட்ல 300 கோடி எடுத்துட்டாங்க இல்லையா. கதை தானே முடிவு பண்ணுது சம்பளத்தை, இல்லைன்னா ஒரு சக்சஸ்.
நல்ல கதை தேர்வு செய்யப்படலைங்கிறது தானே இங்கே உண்மை. பல பெரிய ஸ்டார்ஸை வச்சு எடுக்கும்போது அந்த ஸ்டார் வேல்யூ மட்டும்தான் பார்க்குறாங்க, அந்த ஸ்டாரை மட்டும்தான் மைண்டில் வச்சு இயக்குநர்கள் கதை எழுதுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்தால் போதும், ஒரு பெரிய நடிகர்களை வச்சு மட்டும்தான் நினைக்கிறாங்களே தவிர அதுக்குள்ளே ஒரு ஸ்டோரி லைன், அதாவது ஒரு மெல்லிய கதையாவது அதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது யாருமே நினைக்கிறது இல்லை. இப்போ கருப்பு நீங்கள் சொன்னீங்க, சூர்யாவுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த தோல்விகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய தோல்விகளாக இருந்ததுனால கருப்பு படம் ரிலீஸ் பண்ணுறது பெரிய சேலஞ்ச். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. அது வந்து 100 கோடி ரூபா கடனை வந்து சூர்யா ஏற்றுக்கிட்டார். சூர்யா, கார்த்தி எல்லாரும் ஏற்றுக்கிட்டதுனால தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு வந்து அந்த படம் வெற்றி அடைந்ததுனால 400 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணிருச்சு. அது அவங்களுடைய எப்படி சொல்றது, நஷ்டத்தை எல்லாம் ஈடுகட்டி லாபத்தை கொடுத்துருச்சு. ஒருவேளை தோல்வி அடைந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்த 100 கோடிக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். இன்னைக்கு யதார்த்த சினிமாங்கிறது அப்படிதான் சார் இருக்கு. பெரிய பெரிய நடிகர்கள் எடுக்கிற படமா இருந்தாலும், சின்ன நடிகர்கள் நடிக்கிற படமா இருந்தாலும், யாரா எதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்கணும். படம் நல்லா இருந்தால் படம் ஓடுது. அந்த வகையில் நீங்கள் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தாய் கேள்விங்கிற படம் வந்து சாதாரணமான ஒரு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட, ராதிகாவை சென்ட்ரிக்கா, ஹீரோயின் சென்ட்ரிக்கா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான். ஒரு கிழவி, தாய் கிழவி அப்படிங்கிற ஒரு டைட்டில். அதை இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் பார்த்துருக்காங்க, அதை வந்து ரசிச்சிருக்காங்க. அதனால தான் அது பெரிய கலெக்ஷனை பண்ணியிருக்கு, ஓடி இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புது நடிகர், அப்படிதான் நம்ம சொல்லணும், யாரு, கென் கருணாசர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடித்த படம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி 5 கோடிக்கு குறைவாக எடுக்கப்பட்ட படம் 50 கோடியை தாண்டி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓடிடி எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய லாபத்தை வந்து அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கு. இன்னைக்கு வந்து கென் கருணாஸ் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகராக வந்து பார்க்கப்படுறார். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை சார், அர்ஜுன் அந்த அபிராமி நடிச்ச அந்த பிளாஸ்ட் படம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ற 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து சக்க போடு போட்டுச்சு, சக்க போடு அடிச்சு நொறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல கலெக்ஷன். ஆனால் அந்த பிளாஸ்ட் படம் ஒரு புதுமுக இயக்குனர் பண்ணாரு, அர்ஜுனை வச்சு பண்ணாரு, அபிராமி ஹீரோயின், ஒரு ஹீரோயின் இன்னொருத்தவங்க இருக்காங்க, ஆனால் இவங்கள தான் மெயினாக வச்சு பண்ணாரு. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து கரண்ட்ல மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ஹீரோ அப்படின்னா அர்ஜுன் நல்ல நடிகர், எந்த சந்தேகமே கிடையாது. பல பேரோட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்டா, வில்லனாலாம் நடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு அர்ஜுனுக்கு ஒரு ஹீரோவா வச்சு படம் எடுத்தா பார்ப்பாங்களா அப்படின்னா பார்ப்பாங்க, கதை நல்லா இருந்தா பார்ப்பாங்க. அதை வந்து இந்த பிளாஸ்ட் படம் வந்து எல்லாருக்குமே வந்து எடுத்து காட்டியிருக்கு. அந்த மாதிரி வந்து இந்த வரிசையிலே பார்த்தீங்கன்னா பெரிய படமே இந்த வருஷம் வரல. இந்த வந்து பராசக்தி வந்தது பெருசா இல்லை, ஜனநாயகம் வரவே இல்லை. ஸோ வந்து இந்த கருப்பு தான் இந்த வருஷத்தினுடைய கலெக்ஷன்ல நம்பர் 1 இருக்கு. ஸோ யாரை வச்சு எடுத்தாலும் இன்னைக்கு வந்து படம் வியாபாரம் இல்லை சார். ஓடிடி இல்லை, தியேட்ரிக்கல் பிஸ்னஸ் இல்லை, அதர் லாங்குவேஜ் இல்லை, எதுவுமே இல்லை. படம் நல்லா இருந்தால் யார் நடித்த படமாக இருந்தாலும், அர்ஜுன் ஒரு உதாரணம், கென் கருணாஸ் ஒரு உதாரணம், யார் நடித்த படமாக இருந்தாலும் தேட்டருக்கு மக்கள் வராங்க, பார்க்குறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வியாபாரங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓடிடி எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஓடிடி ஒரு பெரிய விலைக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய நடிகருடைய படங்களை பெரிய பெரிய விலைக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த நம்ம உதாரணமாக சொல்லலாமே, சந்திரமுகி 2, வேட்டையன், இந்தியன் 2, இந்த மாதிரி வந்து கங்குவா ரிலீஸுக்கு முன்னாடியே வாங்கிட்டு இருந்தாங்க. ஆமா, ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய தொகை. எதை வச்சு வாங்கினாங்கன்னா ஸ்டார் வேல்யூ, ஆர்டிஸ்ட் வேல்யூ. ரஜினிகாந்த் படமா இவ்வளவு கொடு, விஜய் படமா இவ்வளவு கொடு, அஜித் படமா இவ்வளவு கொடுன்னு வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது எல்லாமே நான் சொன்ன படங்கள் எல்லாமே தோல்வி தானே. அப்போ ஓடிடிக்கு பணம் போட்டவங்க அவங்களுடைய ரெவன்யூ அவங்களால எடுக்க முடியலையே, தொடர்ந்து நஷ்டம் தானே, எல்லா படமும் நஷ்டம் தானே. சங்கர் மாதிரி, கமலஹாசன் மாதிரி சேர்ந்து ஒரு பெரிய காம்போல வந்த படங்கள் போச்சு, தக் லைஃப் போச்சு. இப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ஓடிடி வாங்குவாங்க? அவங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, ஓடுனா காசு கொடுக்குறோம், ஓடலைன்னா கிடையாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து ஆரம்பத்தில் ஒரு பணம் கொடுக்குறாங்க, ஓடுனா ஒரு பணம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்க வந்துட்டாங்கன்னும் போது இன்னைக்கு வியாபாரங்கள் இல்லை சார். அதான் உண்மை. தமிழ் சினிமாவில் வியாபாரம் கிடையாது சார். எவ்வளோ பெரிய ஸ்டாரை வச்சு எடுத்தீங்கனாலும் வியாபாரம் கிடையாது. பணம் நீங்கள் முழுசாக போடணும். பணம் வந்து ஒரு உதாரணத்துக்கு அஜித்தை வச்சு எடுக்கணுமா, 250 கோடி ரூபாய் நீங்கள் வட்டிக்கு வாங்கி போடணும். யாரும் வியாபாரத்துக்கு வர மாட்டாங்க, யாரும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு காலத்தில் படம் எப்படி இருந்ததுன்னா, ரஜினி படம், முரட்டுக்காலை, சகலகலா வல்லவன்லாம் வந்துட்டு இருந்த காலத்தில் 80களின் தொடக்கத்துல எல்லாம் எப்படின்னா, ஒரு படம் பூஜை போட்டிங்கன்னா உடனே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. சேலம் வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட் பேசி அக்ரிமெண்ட்டே போட்டுருவாங்க, அட்வான்ஸாக கொடுப்பாங்க. கோயம்புத்தூர்காரன் அட்வான்ஸ் கொடுப்பான், என்எஸ்சி, நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், செங்கல்பட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க, சிட்டி ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் இருந்தது வியாபாரம். அதாவது வட்டிக்கு வாங்குறது கம்மியாக இருந்தது. ஏன்னா பல பேர் உங்களோட ஜாயின் பண்ணுவான், வியாபாரம் பண்ணுறோம் உங்களோட ஜாயின் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு வந்து எந்த வியாபாரியும் யாரோடையுமே ஜாயின் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து ஷாக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நஷ்டம். ஒரு படம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லாபம் அப்படின்னா 200 மடங்கு லாபம் தருது, நஷ்டம் அப்படின்னா அதே 200 மடங்கு நஷ்டத்தை கொடுத்துருது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 10 கோடி ரூபா போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது 40 கோடி கொடுக்குது லாபமாக இருந்தா, இல்லைன்னா அந்த 10 கோடியும் ஒன்றும் இல்லாமல் வலிச்சிட்டு போயிடுது. அந்த மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. நம்ம அஜித்தெல்லாம் குறை சொல்ல முடியாது. அவருடைய சம்பளத்தை அவர் குறைச்சிப்பாரா அப்படின்னா அவர் குறைச்சிக்க மாட்டார்.
குறைச்சிக்கணும்னு நினைக்கிறதும் நியாயம் கிடையாது, அது சரியும் கிடையாது. அது வந்து அப்படி நம்ம அந்த வாதத்துக்குள்ள நம்ம போக முடியாது. விஜய் அவர்கள் நடிக்காம போனது அது அரசியல் உங்களுக்கு அப்புறம் இதான கடைசி படம் சொல்லிட்டார் இல்லையா, அதுவே ஒரு நெகட்டிவ். போட்டி இருந்ததுனால போட்டி போட்டு சம்பளம் கொடுத்தாங்க, விஜய்க்கு இவ்வளவு சம்பளம் அஜித்துக்கு இவ்வளவு சம்பளம்னு. அது இல்லாத ஒரு மைனஸ் சமாளிச்சாங்க. அது உண்மை. விஜய் அவர்களுடைய சம்பளத்திலையும் அஜித் அவர்களுடைய சம்பளத்திலையும் அஜித் வந்து கொஞ்சம் எப்பவுமே பின்தங்கி தான் இருந்தார். அது வந்து உண்மைங்கிறது அதுதான். அப்படி இருக்கும்போது ஒரு போட்டி, நெருக்கமான ஒரு போட்டி வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. அவர் ஒரு 200 கோடி வாங்குறாருன்னா இவர் 150 கோடி வாங்குறாரு, அவர் 225 கோடி வாங்குறாருன்னா இவர் 200 கோடி வாங்குறாரு. இப்படி ஒரு போட்டி இருந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு, அதுவும் ஒரு காரணம். வந்து இன்னைக்கு வந்து அஜித்துடைய படத்துக்கு தயாரிப்பாளர்கள் பெருசா வராம போனது காரணம் என்னன்னா, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டி வேணும், வலுவான போட்டி. அதாவது வந்து போட்டி நடிகர்கள், போட்டின்னு நேரடியா அஜித் விஜய் படம் ஒன்னா வரலைன்னா கூட போட்டி நடிகர்கள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ். ரசிகர்கள்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி, எங்க தலைவன் படப்பா, எங்க தலை படப்பா, அப்படி பார்ப்பாங்கல்ல. அந்த போட்டியே இன்னைக்கு இல்லாம போச்சு அவரை விஜய் அவர்கள் அரசியல் போனதுனால. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிராபேக். இப்போ வந்து ரஜினி கமலுக்கு ஜோடி இருக்கு, சிம்பு தனுஷ்க்கு ஜோடி இருக்கு, ஆனா அஜித் வந்து ஜோடி இல்லாம போயிட்டார். நான் சொல்றது போட்டி இல்லாம போயிட்டார். அப்படின்னும் போது அஜித்தினுடைய மார்க்கெட்டுங்கிறது அதுவும் ஒரு காரணமா நிர்ணயிக்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் என்னன்னா, அஜித்தை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது, நான் கேட்கறது கிடைச்சா நான் நடிப்பேன் அப்படிங்கிறதுல அவர் பிடிவாதமாக இருக்கார். அது அவருடைய பாலிசி. எல்லா விஷயங்களையும் வந்து பாலிசியோட வந்து கடைபிடிக்கக்கூடியவர். அதில் வந்து நம்ம ஒரு டைரக்டர் பாருங்க, குட் பேட் அக்லி படம் எடுத்த மைதிரி மூவி மேக்கர்ஸ் வந்து 150 கோடி ரூபா நாங்கள் தரோம், நாங்கள் சொல்கிற டேரக்டர் போட்டுக்கணும்னு சொன்னால் என்ன சொல்கிறாரு, யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க, கொடுங்க, ஓகே பார்த்துக்கலாம், ஆதிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், தள்ளி விட்டுருவாங்கல்ல. இல்லை ஆதிக்கு தான் பண்ணணும், ஆதிக்கு தான் பண்ணுவார், நீங்கள் எனக்கு நான் கேட்ட சம்பளம் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, நான் வேற இடத்த பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரின்சிபல்ஸ் பாலிசிஸோட இருக்கிறவர் தான் அஜித். சும்மா சினிமாத்தனத்தில் வந்து சினிமாத்தனமாக வந்து நமக்கு லாபம் கிடைச்சா போதும், நமக்கு படம் கிடைச்சா போதும், நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு எந்த காலத்துலையுமே அஜித் வந்து நினைக்கிற ஒரு கேரக்டர் கிடையாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரேஸ், அது ஒரு விதத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு பிரின்சிபலாக அவர் அதை ஃபாலோ பண்ணாலும், இன்னொரு பக்கம் வந்து ஒரு படம் வந்து ஆதிக்க வச்சு அவர் சொல்ற மாதிரி எடுத்து ஃபிளாப் ஆனா பல கோடிகள் வந்து நஷ்டம் ஆனா தயாரிப்பாளர் தானே ஏத்துக்கணும். ஸோ அந்த இடத்துல அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கணும்ல. இந்த ஃபிளாப்பு, அந்த படம் ஓடுறது, இதெல்லாம் யாராலையுமே வந்து சினிமா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தீர்மானிக்கவே முடியாது சார். ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தீர்மானிக்கவே முடியாது. எந்த படம் ஓடும், எந்த படம் பெரிய லாபத்தை கொடுக்கும், இதெல்லாம் யாராலையுமே தீர்மானிக்க முடியாது. இது வரைக்கும் அப்படி ஒரு தீர்மானம் பண்ணதே இல்லை. ரஜினி படம் அது ஓடும், கமல் படம் அது ஓடும் அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ரஜினி, கமல், விஜய், அஜித், சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி எல்லாருக்குமே தோல்வி படங்கள் இருந்திருக்கே. அதனால வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த கணிக்கிறது இருக்குல்ல, ஓடும் ஓடாது அப்படிங்கிறது நம்மளுடைய மனக்கணக்கு. ஓடும், நல்லா எடுத்திருக்கோம், நல்லா வந்திருக்கு, அது கணக்கு. மக்கள்கிட்ட வரும்போது எப்படின்னா, மக்களுக்கு அது பிடிக்கணும். எப்போவுமே எப்படின்னா, ஒரு படங்கிறது, ஒரு திரைப்படம் மக்களோட கனெக்ட் ஆகணும், பார்க்குற தியேட்டர் ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும், தியேட்டர் ஆடியன்ஸ் அது வந்து என்ஜாய் பண்ணணும். அப்படிதான் கருப்பு படமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் படம் தான் சார். அந்த 1/2 மணி நேரம் படத்தை கரெக்டாக சொன்னதுனால தான் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி, 400 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு. காந்தாரா படம் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே வந்து டிட்டோ காப்பி பண்ணி அந்த 1/2 அன் ஹவர் வச்சாங்க சூர்யா வச்சு. இன்னும் சொல்லப்போனால் அது வந்து த்ரிஷா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி எடுக்கிறதா இருந்த கதை, அதை வந்து சூர்யாவை மெயிலாக மாற்றி சூர்யா வச்சு எடுத்தாங்க. அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஒரு 1/2 அன் ஹவர் அந்த கருப்பு சாமியாக வந்து சூர்யா பண்ணுற அந்த அதகலம் பண்ணுற அந்த ஒரு போர்ஷன், அந்த படம் தான் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய வெற்றி, இவ்வளோ பெரிய லாபம். எல்லாமே எப்படின்னா, எப்போவுமே ஒரு படம் வந்து மக்களுக்கு பிடிக்கணும், ஆடியன்ஸ் பிடிக்கணும், மக்களுக்கு பிடித்த, மக்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிற படங்கள். அது என்ன நீங்கள் நெகட்டிவ் விமர்சனம் பண்ணாலும் அதை ஓட விடாமலாம் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து நல்ல படம், அது ஆட்டோமேட்டிக்காக போய் சேரும். இன்றைக்கெல்லாம் நமக்கு இருக்கிற மைனஸ் என்னென்னா, வியாபாரம் இல்லை. ரெண்டாவது வந்து ஹீரோஸ் வச்சு எடுக்கும்போது ஹீரோவை மைண்டில் வச்சுட்டு படம் எடுக்கிறாங்க. கமர்ஷியல் படம் எடுக்கணும், அதில் பாட்டு, குத்துப்பாட்டு, ஃபைட்டு, டான்ஸ் இதெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மீறி கதை ஒன்று இருக்கணுங்கிறது யாருமே நினைக்கிறது இல்லை. மொத்தத்தில் வந்து வியாபாரம் இல்லை, யாருக்குமே வியாபாரம் இல்லை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு இவ்வளோ பெரிய சம்பளத்தை கொடுத்துட்டு அதுக்கான வியாபாரம் இருக்கா அப்படின்னா இல்லை. அந்த படம் ஒரு வேளை வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து துணிஞ்சு இந்த சம்பளத்தை கொடுத்து எடுத்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருச்சுன்னா அது அதிரிபுதிரியான வெற்றி அடையும். அது எத்தனை கோடி கலெக்ட் பண்ணும் அதை யாராலையுமே சொல்ல முடியாது. சமீபத்தில் காமெடி நடிகர் விஜய் டிவி புகழ் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் வந்து அஜித் அவர்கள் குறித்து சொன்னது தான் வந்து அவர் சர்க்காஸ்டிக்காக சொன்னாலும் வந்து அதுவுமே சர்ச்சையாக மாறி இருக்குது. குறிப்பாக புகழ் வந்து ஏதோ ஒரு சமயத்தில் அஜித் அவர்கள்ட்ட நீங்கள் காமெடி படம் நடிங்க சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அந்த படத்தில் அப்படின்னு சொல்லும்போது, நான் காமெடி படம் நிறைய நடிச்சிருக்கேனே உங்களுக்கு தெரியாது அப்படின்னா, என்ன படம் சார்னு கேட்டோன்னே,
ஓடாத படங்கள் எல்லாமே காமெடி படங்கள் தானே அப்படின்னு அவர் சர்க்காஸ்டிக்கா சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட சொன்னதை வந்து இவர் வந்து வெளிப்படையா பேசுனது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சரியான ஒரு அணுகுமுறை? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசுறது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து பயங்கர ஹியூமர் சென்ஸ் உள்ளவர். அது அஜித்தோட நெருங்கி பழகுறவங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப ஹியூமர் சென்ஸ் உள்ளவர். விஜயுமே ரொம்ப ஹியூமர் சென்ஸ் உள்ளவர் தான். காமா இருப்பார், ஆனால் ஹியூமர் சென்ஸ் இதை உள்ளவர். எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா சோசியல் மீடியால ஒருவேளை விஜய் வந்து இப்படி இவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் வெளிப்படையா அவரால் பேச முடியுமா, அந்த தைரியம் இருக்குமா அப்படின்னு அஜித் ரசிகர்கள் வந்து ஒரு ஒப்பிட்டு போட்டுட்டு இருக்காங்க இல்லையா போஸ்ட். எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒப்பீடு போயிடுறாங்க சார். எதுக்குமே எதை நீங்கள் சொன்னீங்கனாலும் அது ஒப்பீடு போயிடுறாங்க. அது தேவையில்லை. அது அஜித் என்ன சொல்லியிருக்காரு, நான் நடித்த ஓடாத படங்கள்லாம் காமெடி படங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது ஒரு ஜாலியாக சொல்லியிருக்காரு. அவர் ஒரு உண்மையாலுமே ஒரு ஜாலி பர்சனாலிட்டி தான். அவர் வந்து ரொம்ப கலகலன்னு பேசக்கூடியவர் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சார் எல்லாத்துட்டையும் யதார்த்தமாக பழகுவார். செட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரியாணி சமைச்சு போடுவார். ஃபோட்டோ அப்புக்குட்டியெல்லாம் வந்து வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்தில் நடித்தார். உடனே வளைச்சு அந்த அப்புக்குட்டியை ஃபோட்டோ எடுத்து அவருக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணார். இதெல்லாம் இயல்பான ஒரு கேரக்டர். அதை நம்ம வந்து மாற்ற முடியாது. அப்படி தான் இன்னைக்கு வரைக்கும் அஜித் இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோடி நான் கேட்குற சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது கிடைக்கலனாலும் நான் ரேஸுக்கு போகிறேன், நான் ஜாலியாக ஷாலினியோட போகிறேன், நான் ரிலாக்ஸ்டாக இருக்கேன், ஜாலியாக ரிலாக்ஸாக ஃபேமிலியோடு இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்னு நினைக்கிறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எப்படின்னா அந்த மனநிலை வந்துடும். அதுவும் உண்மை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் வந்துடும். ஸோ இந்த புகழ் மேட்டரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காமெடி தான். அதுக்கு மேலே எடுத்துக்கூடாது. ரொம்ப நன்றி சார். அஜித் அவர்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களுக்கு வந்து நன்றி. நன்றி.